ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஹாரபிள் வைப்ஸை பார்க்க போகிறது த அர்பன் லெஜெண்ட் கோஸ்ட் ட்ரெயின். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜப்பானில் ஒரு விசித்திரமான கதை இருக்கு. என்னன்னா, த அர்பன் லெஜெண்ட் கோஸ்ட் ட்ரெயின் கரெக்டாக 3:17 AM ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து நிற்குமா. அந்த ஸ்டேஷனில் அந்த டைம் டேபிளே இல்லாத ஒரு ட்ரெயினாக அந்த கோஸ்ட் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட லைட் ரொம்ப டிம்மாகவும் ரொம்ப டார்க் ஆராவாகவும் அந்த ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் ஜப்பானீஸ்லேயே இல்லாமல் ஒரு நியூ லாங்குவேஜாக இருக்கும். அப்படி எதுவுமே தெரியாம அந்த ட்ரெயின்குள்ள ஏறிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே காமனான பயம், அந்த ட்ரெயின்ல இருந்து அன்னைக்கு நான் தப்பிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு உயிரை கையில பிடிச்சி வேண்டுவாங்க. அந்த ட்ரெயின்குள்ள ஏறவங்களோட மொபைல் சிக்னல் கட் ஆயிரும். ஜன்னல இருந்து வெளியே பார்த்தா ஃபுல்லா ஒரு நகரம் கூட தெரியாம அப்படியே டார்க்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா நகர்ந்துகிட்டே இருக்குமே தவிர எந்த ஒரு ஸ்டேஷன்லயுமே அந்த ட்ரெயின் நிக்கவே நிக்காது. அப்படி ஒரு சில ஸ்டாப்ஸ் போயிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இதுதான் உங்களோட கடைசி ஸ்டாப் அப்படின்னு. ஆனா அங்க இறங்கினவங்க யாருமே இப்ப வரைக்கும் திரும்ப வந்ததே கிடையாது. ஆனா ஒரு ரேர் கேஸ்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் திரும்ப வந்ததா சொல்லப்படுது. அவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்றான். அங்க ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது, அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு குரல் வருது, அவங்க இறங்குறாங்க, இறங்கின உடனே ஒரு கருப்பு உருவம் அவங்க இழுத்துட்டு போகுது. இந்த கதையை சொன்ன அவன் மட்டும் இல்ல, அந்த கதையை கேட்ட அவங்களும் அந்த டைம்ல ஏதாவது ட்ரெயினோட சவுண்டு கேட்டாலே அவங்க எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல ஏறினவங்க அந்த ட்ரெயினோட சேர்ந்து மறைஞ்சு போறது கிடையாது, அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சேர்ந்து அதுக்குள்ளேயே தொலைஞ்சு போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.